ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. இன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறேன். ஏன்னா பக்கத்து தோட்டத்துலேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த கப்பில் வந்து ஒரு 12 கப்பு, அதாவது இந்த பவுல் சின்ன பவுலில் வந்து ஒரு 12 பவுல் மாங்காய் இருக்குது. அதே பவுலில் கிண்ணத்தில் நல்லா ஹீப்படாக கோபுரமாக வந்து வெறும் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அதே சேம் மெஷரிங் பவுலில். இது கடுகு பிடிச்சது. இது வந்துட்டு ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேன், அதே மெஷர்மெண்ட் பவுலில். ஓகேங்களா. அரைச்ச கல்லுப்பு வந்து ஒரு 3/4 கப். நல்லா அதே மெஷரிங் பவுலில் வந்துட்டு அரை கப் பூண்டு, ஒரு 1/4 கப் வந்து லைட்டாக சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு கொண்டைக்கடலை ஒரு 1/4 கப், அதே மெஷரிங் கப்பில் வந்து 1/4 கப் கொண்டைக்கடலை போட்டுங்க. அதே 1/4 கப்புக்கும் கம்மி, மேபி சொல்லலாம் ஒரு 1.5 கைப்பிடி. ஓகேங்களா. வெந்தயம் எடுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். வெந்தயத்தை சூடு பண்ணிவிட்டு இதில் கொட்டினா கெடாமல் இருக்கும். ஓகேங்களா. அதே சேம் மெஷரிங் பவுலில் வந்து ஒரு 1.5 கப் நல்லெண்ணெய் விடுவோம். ஓகே, அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மாங்காய் கொட்டிட்டு நம்ம லேயராக வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து மொத்தமாக கொட்டினோன்னா வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மாங்காயில் ஏன் கருப்பாக இருக்குன்னா அந்த அருவாவில் வெட்டினதுனால அது கருப்பாக இருக்குது. ஸோ அது வந்து எண்ணெய் வாஷ் பண்ணினாலும் போகல. பட் ஓகே, இது வீட்டில் கன்சியூம் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஒன்றும் ஆகாது. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு குலுக்கி வச்சுட்டேன். இது டெய்லி வெயிலில் வச்சு எடுத்து அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து மசாலா நிறைய பிடிக்கும், கிரேவி நிறைய பிடிக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும் அப்படின்றவங்க வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. கடுகு தூள் கூட கொஞ்சம் கூட குறைய கொஞ்சம் சரிங்களா இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அவக்காய் ஊறுகாய் இதை ஒரு 10 நாள் கிட்ட வெயிலில் வச்சு எடுத்தோன்னா ஒரு துணி போட்டு மூடி பரட்டி விடணுங்க. குலுக்கி வைக்கணும். கீழே இருக்கிற மாங்காய் மேலே வரணும். அப்படியே பிரண்டு அது வந்து நல்லா ஊறினா தான் அந்த காரம் போகும். நல்லா ஊறி நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே. See you on next video. Tata, bye bye.